கணேஷாய நமக. முருகாசரணம். இன்று 12/8/2026 ஆடி மாதத்தின் அமாவாசை. ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்திலிருந்து வரும் முன்னோர்கள். ஆடி அமாவாசை நாள் முன்னோர்களை வணங்க மிக சிறப்பான நாள். தட்சியான புண்ணிய காலத்தில் வரும் ஆடி அமாவாசை பித்ரு தர்ப்பணத்துக்கு மிகவும் விசேஷமான நாளாகும். இந்த ஆண்டின் ஆடி அமாவாசை இன்று 12/8/2026 வியாழக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. பித்ருலோகத்திலிருந்து நம்மை காண வரப்போகும் நம்முடைய முன்னோர்களை எப்படி வரவேற்பது, ஆடி அமாவாசை நாளில் என்ன தானம் கொடுப்பது என்று பார்க்கலாம். ஒரு மனிதன் தன் வாழ்வில் 5 பேரை காக்க வேண்டும் என்று வள்ளுவர் திருக்குறளில் கூறியுள்ளார். தென்புலத்தார் தெய்வம் விருத்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம், விருந்தினன், உறவினர்கள் மற்றும் தன் குடும்பம் ஆகிய 5வரையும் காக்க வேண்டிய கடமை ஒரு மனிதனை சேர்கிறது. இந்த 5வரில் முதலாவதாக குறிப்பிடுவது தென்புலத்தார் எனப்படும் பித்ருக்களையே. அமாவாசை என்பது மிகவும் சிறந்த நாள். அமாவாசை என்பது முழுமை பெற்ற நாள். எனவே நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் எள்ளும் தண்ணீரும் கொடுத்த பிறகே செய்யலாம் என்று கூறுவார்கள். நம் முன்னோர்களுக்கு இன்றைய தினம் எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். எள்ளும் தண்ணீரும் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தமானது. பித்ரு தர்ப்பணம் செய்யும் நாட்கள். பித்ரு தர்ப்பணம் செய்வதற்காக பிரத்யேகமாக 6 நாட்கள் உள்ளன. அவை உத்திரான புண்ணிய காலம் என்று சொல்லும் காலத்தின் தொடக்கமான தை மாதம் முதல் நாள் சிவராத்திரி, தட்சியான புண்ணிய காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்தின் முதல் நாள் ஆடி அமாவாசை, சித்திரை மாதம் முதல் நாள் அக்ஷய திருதை ஆகிய நாள்கள் சிராத்தம் கொடுப்பதற்கு பிரத்யேகமான நாட்களாகும். இந்த நாட்களில் நாம் சில பொருட்களை தானமாக தர வேண்டும். ஆடி அமாவாசை தர்ப்பணம். ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்கள் நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகுக்கு வருகின்றனர். அவர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை. எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது போலவும், அவர்களை பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுவது போலவும் ஆடி அமாவாசை அன்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். நம்முடன் தங்கியிருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் புரட்டாசி மகாலய அமாவாசை நாளாகும். அன்றைய தினமும் நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பித்ருலோகத்திலிருந்து வந்த நம் முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்துக்கு செல்லும் நாள் தை அமாவாசை. நம்முடன் வந்து 6 மாத காலம் தங்கியிருந்த முன்னோர்களை வழி அனுப்பும் விதமாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். முன்னோர்கள் மகிழ்ச்சி. அமாவாசை தினத்தில் முன்னோர்களையும் தாய் தந்தையர்களையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்களின் பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். அமாவாசை நாளில்தான் சந்திரன் சந்தோஷமடைகிறாராம். மனோகாரகன் சந்திரன் சந்தோஷமடைந்தால் நம்முடைய மனதும் சந்தோஷமடையும். மகிழ்ச்சியான மனதுடன் நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே நிச்சயம் வெற்றி பெறும். சந்திரன் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இந்த நாளில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் நம் பித்ருகளுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் என்பதற்காகவே அமாவாசை தினம் பித்ரு தர்ப்பணத்துக்கு உரிய நாளாக கூறியிருக்கிறார்கள். முன்னோர்களை வரவேற்போம். முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடியதான இந்த தர்ப்பண காரியங்களை நாம் சிரத்தையாக செய்தால் நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். அமாவாசை தினத்தில் நம்முடைய வீட்டினை சுத்தம் செய்து வீடுகளில் விளக்கேற்றி நம்மை காண வரும் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து வரவேற்பதன் மூலம் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள். எள் தானம். எள் என்பதை வடமொழியில் திலம் என்று கூறுவார்கள். திலம் என்றால் விண்ணோர் அம்ச சமத்துவம் என்று பொருள். விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவான் அம்சமாக தோன்றியது எள். திலம் என்று சொல்லப்படும் எல்லை தானமாக கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. பித்ரு சாப நிவர்த்தி.
அமாவாசை நாளில் ஆடை தானம் செய்வதால் வாழ்வில் வேண்டிய பலன் உண்டாகும். புதிய ஆடைகளை தானம் செய்வதால் ஆயுள் விருத்தி, குழந்தைகள் சிறு வயதில் இறந்து விடுவது தடுக்கப்படும். கண்டாதி தோஷம் விலகும். உங்கள் பணியில் வரும் தடைகள் அனைத்தும் நீங்கும். பசு தானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பித்ரு சாப தோஷங்கள் விலகும். எந்த ஒரு சுப திதியிலும் பசுவை தானம் செய்தால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 7 ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அன்னதானம் முக்கியம். நோய் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் அமாவாசை நாளில் வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய் தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் சகலவித நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம். முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பின்னர் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது சிறப்பு. அமாவாசை நாளில் உணவின்றி தவிப்பவர்கள் ஏழைகள் பசியோடு இருப்பவர்களை தேடி சென்று தானம் கொடுங்கள். நம்முடைய வழிபாடும் தானமும் உள்ளன்போடு இருந்தால் முன்னோர்களின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த அமாவாசை நன்னாளில் அனைவரும் தங்களது முன்னோர்களின் பரிபூர்ண ஆசி கிடைத்து வாழ்க வளமுடன். நேசமுடன் தீபா. நன்றிகள் கோடி.